ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நைஃப் ஷார்ப்னரோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் தான் பார்க்க போறோம். பொதுவாக நம்ம வீடுகளில் நம்ம காய்கறி பழங்கள்லாம் கட் பண்ண யூஸ் பண்ற கத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சீக்கிரம் அதோட ஷார்ப்னஸ்லாம் போயிடும். அதனால நம்ம அதை தூக்கி போட்டுட்டு வேற கத்தி தான் புதுசாக வாங்குவோம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு நைஃப் ஷார்ப்னர் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கூர்ப்பு மழுங்கின கத்திகளை நீங்களே உங்க வீட்டில் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஷார்ப் ஆக்கிக்கலாம். ஸோ வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த நைஃப் ஷார்ப்னரை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 250 ரூபா இருந்துச்சு. இதோட கம்மி விலையிலே இருந்துச்சு. ஸோ நான் இதை பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ரிவ்யூலாம் பார்த்து நான் இந்த ப்ரைஸில் வாங்கினேன். பட் இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கவர்லேருந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த நைஃப் ஷார்ப்னரோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1, 2, 3 இருக்கு. இது வந்து ஹேட் அண்ட் பிராண்ட். இது லெஃப்ட் சைடில் என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 ஸ்டேஜ் நைஃப் ஷார்ப்னர், 3 ஸ்டேஜ் செராமிக் கோர்ஸ் அண்ட் ஃபைன் ஷார்ப்னிங் டிசைன் போட்டிருக்காங்க. அதே தான் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்கிற அந்த நைஃப் ஷார்ப்னர் எடுத்து வெளியே பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு டீசென்டான குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஹேண்டியா நல்லா கையில பிடிச்சி யூஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்க கீழே வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. இந்த இடத்துல தான் நீங்க நைஃபை ஷார்ப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ்ல லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு. அதில் 1 நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இது வாஷபிள் தான். ஸோ உங்களுக்கு இது அழுக்காயிட்டா கூட நீங்க வந்து அதை கழட்டி நீங்க வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்க இந்த மாதிரி ஆங்கிள் தான் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ கீழே நல்லா கிரிப்பான ஏரியாவில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற கத்தியை காமிக்கிறேன். இதோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ நான் கையை வச்சு தேய்க்கும் போது தெரியும் உங்களுக்கு அது அவ்வளோ வந்து ஷார்ப்பாகவே இல்லை. காய்கறி வந்து சரியாக வெட்ட மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை வெட்டி பார்க்கலாம். எப்படி வெட்டுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து வெட்டி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணுறேன். ஆனால் அது கட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ லைட்டாக தான் அந்த கீரல் தான் போடுதே தவிர ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் அது கட் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டும் அது வந்து சரியாக கட் ஆகலை, வேலைக்காகலை. ஸோ இப்போ நம்ம அந்த கத்தி நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நைஃப் ஷார்ப்னரை நல்லா கிரிப்பாக பிடிச்சி நல்லா கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வாட்டில் உங்கள் கத்தியை வச்சு நீங்கள் வந்து இழுங்க. ஸோ ஒரு 10 டைம்ஸ் ஒரு இதுலையும் பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லா ஷார்ப் ஆகும். சேஃப்டியோட பண்ணுங்க. பார்த்து கவனமா பண்ணுங்க. கையில கட் பண்ணிக்காதீங்க. கத்தியை பார்த்தீங்கன்னா நீங்க முன்னுக்கும் பின்னுக்குமா வந்து இதில் வச்சு இழுக்கக்கூடாது. ஒரே வாக்கில் பேக் வார்டில் தான் நீங்க இப்படி வச்சு இழுக்கணும். அதுவும் லைட்டாக கீழே ப்ரெஷர் கொடுத்த மாதிரி கீழே அழுத்தின போல இப்படி பின்னாடி இழுக்கணும். அப்பதான் வந்து நல்லா ஷார்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல் 1 இடத்துல வந்து கத்தியை இது போல 10 டைம்ஸ் வந்து பேக் வார்டில் வந்து இழுத்து பண்ணிக்கோங்க. அடுத்து லெவல் 2ல வச்சு பண்ணுங்க. அதுவும் 10 டைம்ஸ் வந்து பண்ணுங்க. லாஸ்டா லெவல் 3லயும் வச்சு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் நம்ம அந்த கத்திரிக்காயை வெட்டி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிருக்குன்னு தெரியும். இதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் லைட்டாக தான் வச்சு இழுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து கட் ஆயிடுச்சு. நான் அதிகமாக ப்ரெஷர் கூட போடல. லைட்டாக தான் வச்சு முன்னும் பின்னும் இழுத்து கட் பண்ணுறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்டிங்கோட முடிவில் இந்த நைஃப் ஷார்ப்னர் கேஜெட் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த நைஃப் ஷார்ப்னரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.